making a dessert? It was so jarring. வணக்கம். என்னோட வாழ்க்கை சேனலை நீங்கள் பார்க்க வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. இன்னைக்கு climate ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு லேசான தூறல், காற்று, அதாவது ஒரு பர்ஃபெக்டான டே டு சிட் அட் ஹோம், ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கோலியாக ஃபீல் பண்ணிட்டு ஒரு பாப்கார்ன் வச்சு மூவி பார்க்குறதுக்கு. அப்போ வீட்டில் இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆக்சுவலி இன்னைக்கு நாங்கள் தேங்க்ஸ்கிவிங்க்கு டின்னருக்கு போயிட்டுருக்கோம். நம்ம போகிற இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சுற்றி இயற்கை நிறைஞ்சிருக்க ஒரு இடம் தான், மவுண்ட் வெர்னான். பட் நம்ம போகிறதுக்குள்ளே இருட்டிடும்னு நினைக்கிறேன். பட் வாங்க என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணி வாங்க. போகிற வழியில் அழகான விஷயங்கள் நிறையா பார்த்தேன், அது உங்களோட பார்வைக்காக இதோ. சரி, பேக் டு த பாயிண்ட். இப்போது நம்ம தேங்க்ஸ்கிவிங் போயிட்டுருக்கோம். பட் தேங்க்ஸ்கிவிங்னா என்ன அப்படின்னு எனக்கும் க்யூரியாசிட்டி இருந்துச்சு. வெல், அவ்வளோ பெரிய தற்கூரி கிடையாது. கொஞ்சம் தேங்க்ஸ்கிவிங்னா என்னன்றது எனக்கு பேசிக்காக தெரிஞ்சு தான் இருந்தது. பட் ஒன்ஸ் ஐம் ஹியர், இங்கேருந்து வந்து லைக் சரி ஓகே என்ன தான் இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் உள்ள இன்ஃபர்மேஷனை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ்கிவிங்குடைய வரலாறு 2 விதமாக சொல்லப்படுது. ஒன்று வந்து டெக்ஸ்ட் புக் வெர்ஷன், இன்னொன்று வந்து இல்லை திஸ் இஸ் ரைட், நம்மக்கிட்ட வந்து ஹிடன் பண்ண வச்ச ஒரு ட்ரூத், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. முதல்ல டெக்ஸ்ட் புக் வெர்ஷன் என்னன்றதை பார்த்துருவோமா. 1621 வருஷம் வந்து பிரிட்டன்ல இருந்து 100கணக்கான மக்கள் வந்து இந்த ஐலாண்டில் தஞ்சம் புகுந்தாங்க. அது வர வழி வந்து ரொம்ப ஷார்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 60க்கும் மேலே உள்ள நாட்கள் வந்து 100 நபர்கள் ஒரு ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ரீச் ஆனாங்க. பட் ரீச் ஆனதோட அவங்களோட கஷ்டம் கொஞ்சம் தானா இல்லை, இங்கே வந்ததுக்கு அப்புறமாவும் கரெக்டாக வின்டர் டைமில் வந்ததுனால சரியான ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாத காரணத்தினால ரொம்ப நிறைய பேர் பாதிச்சு ஒரு ஸ்டார்வேஷன்னால கிட்டத்தட்ட அவங்களோட பாப்புலேஷன் வந்து அப்படியே பாதியாக குறைஞ்சது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஸ்குவாண்டோ அப்படின்றவர் வந்து கடத்தப்பட்டு ஒரு ஸ்லேவாக பிரிட்டனுக்கு வந்து அனுப்பப்பட்டு அங்கே வந்து அவர் இங்கிலீஷ் பயின்று திரும்ப அவரோட ஐலாண்டுக்கே திரும்ப வந்திருக்காரு. இது வந்து நம்ம பில்கிரிம் மக்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் அவர் தான் அவருக்கும் இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கும் ஒரு பெரிய பாலமாக இருந்திருக்காரு. புது இடம், புது கிளைமேட் அப்படின்னு திக்கு தெரியாமல் திணறிட்டு இருந்த மக்களுக்கு எப்படி கார்ன்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணணும், எப்படி அதுக்கு உரமாக வந்து மீனுடைய வேஸ்ட்டை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிலாம் அவர் தான் சொல்லி தந்தாராமா. அப்படி பயன்படுத்தி அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டோடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி அவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட் வச்சதா வந்து சொல்லப்படுது. அதை தான் வந்து தேங்க்ஸ்கிவிங் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் டெக்ஸ்ட் புக் வெர்ஷன்லுமே. இதை நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேர் அப்போசிங் இட். அது எப்படின்னா அவங்க தேங்க்ஸ்கிவிங் டே சின்ஸ் 1970s இருந்து அவங்களுடைய துக்க நாளாக வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அந்த நாளை வந்து ஒரு துக்க நாளாக வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் பிரிட்டன் மக்கள் இங்கே வந்து புலம்பெயர்க்கும் போது நிறைய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தன்னோட உயிரையும் விட்டு இருக்காங்கன்றது வந்து உண்மையான விஷயம். இங்கே தேங்க்ஸ் கிவிங் டேனா டர்க்கியை சமைச்சோம், மேஷ்ட் பொட்டேட்டோ சமைச்சோம் அண்ட் பம்கின் பாய் செஞ்சோம் வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து நார்மலாக வந்து இங்கே எல்லார் வீட்லேயும் பண்ணுறது. கிரான்பெரி சாஸை மறந்துட்டேன் பாருங்க, அதுவும் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா வந்து ரொம்ப சந்தோஷமாக குக் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் மோரோவர் நான் இங்கே வந்ததுலேருந்து இவங்க எல்லாமே அப்சல்யூட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. அது ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் அதான் உண்மை. ஆட்டு மந்தைகளை மேய்ப்பதற்காகவே ரொம்ப ஆக்டிவான ஒரு ப்ரீடு தான் வந்து இந்த டாக் ப்ரீடு. பட் டசன்ட் மீன் இவரை ஆட்டுகளை மேய்க்கிறதுல வீட்டில் தான் இருக்காரு. செம கியூட். எல்லாரையும் க்ரீட் பண்ணிட்டு அப்படியே ஆக்வர்டாக கொஞ்சம் ஸ்நாக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த மீல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த ஈவினிங் ஸ்பெஷல் தான். ஏன்னா நிறைய கேம்ஸ், லாஃப்டர். அவங்க என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
மீன் இட்ஸ் நைஸ். ஸோ இதுதான் என்னுடைய தேங்க்ஸ்கிவிங் 2025. அட சும்மா சொல்லக்கூடாது, இது நிஜமாலே என்னோட ஃபேமிலியோட கெட் டுகெதர் வந்து எனக்கு ரொம்ப நினைவுபடுத்துச்சு. பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, அக்கா, அக்கா பசங்க, அண்ணா, அண்ணி, எல்லாரும் லைக் எல்லாருமே வந்து எனக்கு நினைவு வராங்க. வெல், இட்ஸ் கிரேட். அட்லீஸ்ட் இவங்களே இதற்கு மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஃபஸ்ட்டு வரும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருந்தது, இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் இருட்டாயிடுச்சு. ஸோ கிளம்பியாச்சு. இதுதான் என்னோடய தேங்க்ஸ்கிவிங் 2025. நீங்களும் என்னோடய வாழ்க்கை சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்னதாவது தேங்க்ஸ்கிவிங் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். பட் எஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எஸ், இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மீ அச்சு சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம் and bye bye.